திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. ஹாய் மக்களே, வணக்கம். ஆக்சுவலாக நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய மீம் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எந்த வீடியோஸுமே அப்லோட் பண்ணல. ஏன்னா சில காப்பிரைட் இஷ்யூஸ்னால நிறைய வீடியோவை தூக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதான் இனிமேல் இந்த ரீயூஸ் கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் ஓனாக கண்டென்ட் வந்து பேசி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ இனிமேல் அப்படி பண்ணிக்கணும் நம்புறேன். ஸோ இனி வர காலங்களில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். கீப் சப்போர்ட் அண்ட் வெல்கம் டு. ஸோ இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன மாதிரி கண்டென்ட்னு. நம்ம 90s ஆல்பம் சாங் நிறைய கேட்டிருப்போம். அதில் நம்மளோட ஆக்சுவலாக என்னோட ஃபேவரட் சாங்னு சில லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாங்ஸ்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன்றும் புது கண்டென்ட்டில் நிறைய பேர் அதை போட்டுக்கலாம். இதுதான் எனக்கு பிடிச்ச சில சாங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ. சரி வாங்க ஃபர்ஸ்ட் சாங் என்ன சுத்தே போனேண்டி உன்னை பார்க்கையில் பின்தாங்கானேண்டி உன்னை நினைக்கையில். ஆக்சுவலாக சாங் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. செத்தே போனடினா ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக பாட்டு பேர் வந்து ஸ்கூட்டர் வண்டின்னு யூடியூப்ல போட்டால் தான் வரும். 2012 ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போல்லாம் வந்து நீ இப்போ நினச்ச உடனே நம்ம யூடியூப்ல போய் இந்த சாங் தான் டக்குன்னு பார்க்கலாம். ஆனால் அப்போல்லாம் அப்படி இல்லை. யூடியூப்ல பார்க்கணும்னா நம்ம நெட் வேஸ்ட் ஆகிடுங்கிறதுனால சாங்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எப்போல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் டெய்லி அட்டெண்டன்ஸ் போட்டுருவேன் அந்த சாங். டெய்லி கேட்டு தான் காலேஜே போவேன். ஸ்கூட்டர் வண்டியில உன்னை ஏற்றிக்கணும், இல்ல காரில் போகணும்னா கைங்க பிஞ்சம் கொடுக்கும். ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹம்மிங் போர்ஷன் தான் அந்த சாங் ஆரம்பிக்கும். அதுவே செமையாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த சாங் பார்ப்போம். இந்த பாட்டு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்ன வேலை என்னை மறந்தது. இது ஒரு லவ் ஃபீல் எமோஷன் சாங். என்னவளே என்னை மறந்தது ஏனோ எண்ணி வந்தேன் உந்தன் நினைவுகள்தான். எடிட்டர் வெர்ஷன் தான் இருக்கு, ஒரிஜினல் வெர்ஷன் இல்லை. ஆடியோ மட்டும் தான் இருக்கு ஒரிஜினல் வெர்ஷனு. என்ன வேலை என்னை மறந்தது என்னன்னு போட்டாலே வந்துடும். எடிட்டர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா சித்தார்த் வந்து அங்கேயும் நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நான் என்ன நினச்சேன், இது சித்தார்த் படம் தான், நமக்கு தெரியும் அந்த படம் பார்க்கல, அதனால் சித்தார்த் படம் தான் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு அப்போ தான் தெரிவிச்சு அது சித்தார்த் படம் கிடையாது, இது ஒரு ஆல்பம் சாங் அப்படிங்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாட்டு கூட கிட்ட இருந்துச்சு. அது என்ன பார்த்தீங்கன்னா கனவெல்லாம் நீதானேங்கிற அது ஒரு லவ் ஃபீல் சாங் தான். அதுவும் அந்த பாடின சிங்கரும் இந்த பாட்டு பாடின சிங்கரும் ஒரே ஆள் தான், திலீப் பர்மன். அவர் தான் இந்த பாட்டையும் பாடியிருக்காரு. இப்ப கேட்க போற பாட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் தான். அடியே கிறுக்கி எதுக்கு சிரிச்சி போன. 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த 2014 to 2018 வரைக்குமே நிறைய லவ் ஃபெயிலியர் சாங்ஸ், சீமாலையோட சரி ஆல்பம் சாங் இருக்கட்டும் சரி, இந்த லவ் ஃபெயிலியர்னாலே அது ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இப்போ நிறைய லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் இருந்துச்சு. அதுவும் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்பெல்லாம் லவ் ஃபெயிலியர் பாய்ஸ் நிறைய பேர் இந்த சாங் தான் ஸ்டேட்டஸா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒட்ட மனசுல நீ இருக்கிற மொத்தமா உனக்கு தோணல, பட்டினை கடந்து பத்தியம் இருக்க மறுபடி என்னை சேரடிக்கலையே. இதோ வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த சாங் கொஞ்சம் ரேர் தான், எல்லாரும் கேட்டுருக்கலாம்னு கேட்டாங்க. கிராமத்து பொண்ணு நெருப்புன்னு சொன்னியே பாசத்தில வந்து கலக்குதடா. இந்த சாங் பேர் கேட்டுக்கிட்டீங்கன்னா கிராமத்து பொண்ணு, ஒரு லவ் சாங் தான். ஒரு பையன் அவன் லவ் பண்ற பொண்ணை வர்ணிக்கிற மாதிரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்திலே எடுத்துருப்பாங்க. எப்படின்னா கூமாப்பட்டி மாதிரி ஒரு வில்லேஜுக்கு போய் அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு அந்த வயல்வெளி வரப்பு அதுலேயே தான் ஃபுல் பாட்டும் போவோம். அதனாலே வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். மிடில் அந்த சாங்ல ஒரு லைன் வரும். ஆக்சுவலாக எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால ரிப்பீட்டடாக திருப்பி அதை வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உன்னை பார்த்ததுனால என்ன மறந்த கண்ணை பார்த்ததுனால நான் விழுந்தேன். 2014 ரிலீஸ் ஆகிருக்கு. விவேக் ஜி அண்ட் சந்திரா இவங்க தான் அந்த பாட்டு பாடிக்கிறது. அஃபிஷியலாக சோனி மியூசிக் சவுத்லேயே இந்த சாங் இருக்குது. உங்களுக்கு வேணா நீங்கள் போய் கிராமத்துக்கு சர்ச் பண்ணாலே வந்துடும். சோனி மியூசிக் சவுத். காப்பிரைட்ஸ் எதுவும் வராமல் இருந்தால் சரி. காப்பிரைட்ஸ் எதுவும் வந்துச்சு, இதுவும் வந்துருச்சு. நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்த ஒரு சாங்.
அல்டிமேட் பேங்கர் இந்த பாட்டு. அப்போ நிறைய இடத்துல இந்த பாட்டு ஃபேமஸாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் நாள் திடீர்னு சாங் அப்படி எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்போ திரும்பி ரீசெண்டாக இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த பாட்டு அடிக்கடி கேட்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் சேனல்ஸ் தான். நிறைய லோக்கல் சேனல்ஸில் திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. லவ் ஃபெயிலியர் சாங் தான், பட் பீட் வேற மாதிரி இருக்கும். சும்மா எழுந்து எல்லாருமே டான்ஸ் ஆட வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பீட் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். வீடியோ சாங் வராது, லிரிக் வீடியோ மட்டும் தான் வரும். லிரிக்ஸ்லேயே தான் அப்படியே அந்த சாங் போயிட்டு இருக்கும். அது அப்படியே லிரிக் வீடியோலேயே ஃபேமஸ் ஆன சாங்ல இதுவும் ஒன்று. சந்தேஷ்ங்கிறவர் தான் அந்த பாட்டை பாடிக்கிறாரு. லிரிக்ஸும் அவர் தான் எழுதியிருக்காரு. அதான் இன்னும் அந்த பாட்டை யாராவது கேட்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் கேளுங்க. ஒர்த்த ஆல்பம். ஓகே, அடுத்த சாங் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த சாங்கோட ஒரு மியூசிக் மட்டும் லைட்டாக ஒரு வீட்டு போடுறேன். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இட்ஸ் குடிகாரம் பெத்த மகளே. எனக்கு தெரிஞ்சு இந்த சாங் வந்து எப்படின்னா ஒரு பீக் எலானே சொல்லலாம். ஏன்னா எல்லா ஊர் திருவிழாலையும் சரி, காலேஜ் கல்ச்சர்ஸையும் சரி, இந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஹோல்சம் வைப்னே சொல்லலாம் இந்த சாங்கு. ஏன்னா இந்த சாங்கை எப்போ கேட்டாலும் சரி அப்படியே அந்த காலகட்டத்துக்கே அப்படியே கொண்டு போயிடுறாங்க. இது வந்து 2017 ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் யார் பாடினது என்னன்னு இது வரைக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த சாங் எல்லாருமே கேட்டிருப்பாங்க, அது குறிப்பாக கேர்ள்ஸு. முட்டு முட்டு என்ன முட்டு இடிச்சு போற வெக்கத்தை விட்டு குழந்தை போல குள்ளப்படி காட்டு யார் இந்த ராவணி. ஏன்னா இப்போதான் இந்த பிடிஎஸ் இதெல்லாம் ஃபேமஸ். எங்கள் அண்ணன் டீச்சர் அப்பயே எல்லா கேர்ள்ஸுக்கும் ப்ரெஸ்ஸாக இருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ் இவரோட ரிலீஸ் ஆனிச்சு. எனக்கு ஒரு ஆசை, தேன் குடிக்க, அப்படி நிறைய பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு ஃபேவரட்னா முட்டு முட்டு சாங் தான். முட்டு முட்டு சும்மா ஆல்பம் சாங்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தாலே கண்டிப்பாக இவரோட பாட்டு இல்லாமல் இருக்காது. அது வேற யாரும் இல்லை, மாதி பிரதர் தான். மச்சியங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான், பிரச்சனை வந்து புட்டா லவ் தான். இவரோட பாட்டு எல்லாமே நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம், எல்லாமே ஃபேமஸ் சாங்ஸ் தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னா அது இறைவா சாங் தான். இந்த பாட்டு எப்போ கேட்டாலுமே எனக்கு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். இது வந்து ரொம்பவே சோகமான சாங் நினைக்கிறீங்க, பட் அது மட்டும் கிடையாது. ஒரு 2 ஷார்ட் ஸ்டோரியை அழகாக நரேட் பண்ணி கன்வே பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சாங்கு. பட் என்ன பிரச்சனைனா, இப்போ ரீசெண்டாக ஒரு எடிட் ஒன்று பண்ணியிருந்தாங்க இந்த பாட்டை வச்சு, ஒரு எடிட்டு. அதை எப்போ பார்த்தனோ அப்போலேருந்து இந்த சாங்கை பற்றி நினைக்கும் போது தான் என் மைண்டுக்கு அந்த வீடியோ தான் வருது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இப்போ நான் சொல்ல போகிற சாங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே, ஒரு மோஸ்ட்டாக எல்லாருக்குமே அவங்க லைஃப்பில் அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு தமிழ் ஆல்பம் சாங்னா அது இதுவாக தான் இருக்கும். என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது, அதாவது நான் குட்டி தான் சுற்றிக்கிட்டு இருந்த போது எஸ் மியூசிக் தான் நினைக்கிறேன். அது எஸ்எஸ் மியூசிக் சாரி. அதில் தான் நான் இந்த சாங் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அப்பெல்லாம் ஆல்பம் சாங்னா என்னன்னு தெரியாதப்பயே இந்த சாங்கை பாடிக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யோகி பி, டாக்டர் பென், எம்சி ஜாஸ் இவங்களாம் தான் அந்த பாட்டை பாடிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேப்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன் தமிழில். எனக்கு சரியா தெரியல, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். நான் இந்த பாட்டை எப்போ கேட்டாலும் சரி ஒரு மாதிரி மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் இந்த சாங்கு. இது ரீமிக்ஸ் சாங் தான், இது சாங்காக இருந்தாலும் அது அப்படியே ஒரு மோட்டிவேஷன் மாதிரி போகும். நான் இப்போலாம் லோவாக இருக்கணும், அப்போலாம் ஒரு லிஸ்ட் இருக்கும், பிளேலிஸ்ட். இந்த சாங்லாம் கேட்டால் ஒரு மாதிரி பூஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதில் கன்ஃபார்ம் இந்த பாட்டு இருக்கும். இதை கேட்கும் போது அப்படியே தான் நம்மளே ரோட்டில் அப்படியே பாடிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகே மக்களே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. இது வரைக்கும் பார்த்த சாங்லேயே உங்களுக்கு எது ஃபேவரட் சாங்கோ அதை சொல்லுங்கள். எனக்கு இந்த சாங் பிடிக்காது, எனக்கு வேறு சாங் தான் பிடிக்குன்னா அது இந்த சாங்கோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் முதலே சொன்ன மாதிரி நம்ம சேனல் நிறைய மீம் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுதான் உங்களோட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஃபஸ்ட் வீடியோ. ஸோ அதான் இதனால மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிருங்க. அதான் இனி இது மாதிரி நிறைய நல்ல வீடியோஸ் போடலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இது வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ இனிமேல் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம் எனக்கே